खल्विमानि भूतानि जायन्ते आनन्देन जातानि जीवन्ति आनन्दं प्रयन्तभिशंविशन्तीति सैषा आर्गवीवारुणी विद्या परमे व्योमन् प्रतिष्ठिता य एवं वेद प्रतिष्ठति अन्नवानन्नादो भवति महान् भवति प्रजया वसुभिर्ब्रह्मवर्चसेन महान् कीर्त्या பையன் விஜய் உங்கள்கிட்ட குரு, உங்க நீ தான் ஒரு குரு, உங்கள்கிட்ட தான் வேதம் படிக்கிறேன். ஆமா ஆமா ஆன்லைன் கிளாஸ்ல வரா ஆமா உங்களுடைய சிவராத்திரிக்கெல்லாம் ஆமா தெரியுது. நமஸ்காரம் பண்ணட்டும். நீங்க எல்லாம் அப்படியே சொல்லுங்க. ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் 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 श्रीराम जय राम जय जय राम 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 श्रीराम जय राम जय जय
राम जय जय राम श्री 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 राम जय जानकीकान्तस्मरणं गोपिका जीवनस्मरणं नमः पार्वतीपतये सद्गुरुनाथ महाराज की आंजनेय मूर्ति की कुवलयदलनीलच्छायकायं प्रसन्नं करधृतशरचापं कञ्चपत्रायताक्षं जिदनिशिचरवर्गं जन्मना सिद्धशीलं जनयतु मदभीष्टं जानकी भगधेयं नीलाम्बुजश्यामलकोमलाङ्गं सीतासमारोपितवामभागं पाणौ महासायकचारुचापं नमामि रामं रघुवंशनाथम् ஸ்ரீயப்பதியான பரம கருணாமூர்த்தியான நம்மளுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வமான ராமபிரானுடைய வீர வைத்திய ஆஞ்சநேயருடைய சன்னிதானத்தில் ராமநவமி வசந்தோத்சவத்தில் இது மாதிரி ஒரு சத்சங்கம் அப்படிங்கிறது ராமானுகிரகத்தினால நமக்கு கிடைக்கிறது. இந்த ஆலயத்தை நிர்மாணம் பண்ணின ராமையங்கார் தம்பதிகள் 50 வருஷமா எங்க குடும்பத்துக்கு பக்தா. எல்லாரும் கதை நடக்கிறதே பக்தியா இருப்பாங்க. 9 நாள் நான் இங்கே வந்து கதை சொன்னேன்னா இங்கே வந்து நமஸ்காரம் பண்ணுவா, மாமா நீங்கள் ஆற்றுக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவா, கொண்டாடுவா. அதெல்லாம் உண்மை, சத்தியம் இல்லை. கதை முடிஞ்சு 2 மாதம் கழித்து நான் இந்த பக்கம் வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஹாய் மாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். இது எல்லாருடைய சுபாவம். அப்படி இல்லாமல் எப்போ பையன் தூக்கின்னு வந்தாலும் சாப்பாடு போடுற மாமி எங்கள் ஐயங்கார் மாமி. எப்போ நாங்கள் பை தூக்கின்னு வந்தாலும் வசலா மாதிரியே தான் இருப்பான் மாமி. எப்போ நாங்கள் பைய தூக்கின்னு வந்தாலும் ஆற்றுல கொண்டு சுவாதீனமாக வச்சுட்டும் அடுத்த காரியத்தை பார்ப்போம். இங்கே வரது மட்டும் இல்லை, இங்கேருந்து நாங்கள் எந்த ஊருக்கு ரயிலில் போனாலும் மாமி தான் கையில் கட்டி கொடுப்போம் சாப்பாடு. அபரிமிதமான பக்தி, அசாத்தியமான பக்தி எல்லாம். அதுவும் அவ்வளோ சாது. ராமையங்கார் மாமா இருக்க அப்புறம் ஒரு வார்த்தை ஆட்சேபனையே பண்ண மாட்டான். மாமி பண்ணுற காரியங்களுக்கு பக்தியாக இருப்பார் கூட. குழந்தைகள் இல்லாமல் அப்படிதான். சவுந்தராகட்டும், ஜெயந்தி ஆகட்டும், ரமேஷ் ஆகட்டும், வத்சலா, கோபி. ஜெயந்தி கல்யாணத்துக்கு திருப்பதி வந்தோம் நான் 81. 80 நடந்தது திருப்பதியில். அப்படி ஒரு சின்ன வயசில் இவாளோடலாம் சேர்ந்து நான் விளையாடினவா. சொல்லுவேன், குழந்தைகளோடலாம் சேர்ந்து விளையாடினவா. நம்ம மாத்துக்கு லீவுக்கு இவாளெலாம் வருவா வடகுடிக்கு. நம்ம எல்லாரும் லீவுக்கு அங்கங்கே போவா பற்றியலா, வடகுடியில் வந்து தங்குவா இவாளெலாம் குழந்தையெல்லாம். அது மாதிரி ஒரு பாண்டு எங்கள் குடும்பத்துக்கும் அவள் குடும்பத்துக்கும். அப்படி ஒரு பக்தி அந்த மாமிக்கு, அசாத்தியமான பக்தி. சாலை தெருவில் இருந்தா மயிலாப்பூரில் நம்பர் 5ன்னு நினைக்கிறேன். அதான் அவ்வளோ ஒரு பக்தி. அந்த மாமியோட ஒரு பக்தி
பக்தியினுடைய ஒரு செடி வச்சா அந்த செடி பூ பூத்து பழம் காய்க்கிறது பற்றியில அந்த பழத்துக்கு தான் அந்த செடியை நாம் வைக்கிறது, அந்த செடியை ரட்சிக்கிறதே அதுதான். அது மாதிரி அந்த மாமியினுடைய வாழ்நாளில் பண்ண பக்தியினுடைய பழம்தான் இந்த ராமன் ஆஞ்சநேயன். அந்த பக்தியினுடைய பழம் இந்த ராமர் ஆஞ்சநேயர் இவா 2 பேர். ராமர்கிட்ட அப்படி பக்தி, அப்படி ஒரு தெய்வீக சக்தி அந்த மாமி. நாளடைவில் பகவான் நேர பேச ஆரம்பிச்சுட்டான். பல விஷயங்கள் வெளியில பார்க்கிறவாளுக்கு வேணா புரியாது. பொதுவா அழுவன் தொழுவன் ஆடுவன் அழுவார்கள் சொல்லும்போது பூர்ண பக்தியில உள்ளவாளை வெளியிலேருந்து பார்க்கிறவாளுக்கு அவ தடுமாற்றத்தோடு இருக்கா மாதிரி நமக்கு தோணும். நமக்கு புரியாதவா அவ எப்போதும் பகவானோட பேசிகிட்டே இருப்பா, பகவானோட விளையாடிட்டே இருப்பா, பகவத் ஸ்மரணையோடையே இருப்பா. சாதாரண லௌகிக வாழ்க்கையில் உள்ள நமக்கு அதை ஏற்றுக்க முடியாது. ஏதோ ஒரு டைம் தான் நம்மெல்லாம் பகவானை பூஜை பண்ணுறதுக்கெல்லாம் வச்சுப்போம். மிச்ச டைங்கெல்லாம் நமக்குன்னு வச்சுட்டு இருப்போம் நாம். அதனால என்ன 24 மணி நேரம் சுவாமி சுவாமின்னா பைத்தியம் தான் சொல்லுவா எல்லாருமே. உண்மையில நாம தான் பைத்தியம். வெளி உலகத்தில் பிரயோஜனம் இல்லாத இந்த உலகத்தில் சுத்தின்னு இருக்க முடியல கோபி. நாம தான் பைத்தியம். உண்மையில பகவான் அவளை தான் அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லணும். அப்பேற்பட்டதான ஒரு உயர்ந்ததான ஒரு தம்பதிகளுடைய குழந்தைகள் ஸ்ரத்தையா அப்பா அம்மா பண்ணின தர்மத்தை விடாம பண்றதுடைய அடையாளம்தான் அந்த அப்பா அம்மா நல்லவாளா அப்படிங்கிறதுக்கு அடையாளம். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் அப்படின்னு ஒரு திருக்குறள். ஒருத்தரை பார்த்தா இவா நல்லவாளா கெட்டவாளா, இவா யோக்கியனா அயோக்கியனா, இவா புண்ணியம் பண்றவாளா பாவம் பண்றவாளா அப்படிங்கிறத நாம எப்படி ஜட்ஜ்மெண்ட் பண்றது? ஏன்னா ஒரு சமயம் நல்லவாளா இருக்கா, ஒரு சமயம் அவள்கிட்ட பழகிறத இதுவா இருக்கு. நமக்கு அவளுடைய நோக்கம் என்னன்னு நமக்கு புரியல. உலகம் முழுக்க அப்படிதான் இருக்கு. ஈஸியா சொல்லிட்டு போனார் நம்ம திருவள்ளுவர். இவன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறத எப்படி நாம் தெரிஞ்சுக்கலாம்னா அவன் குழந்தைகளை பாரு, அவன் குழந்தைகளை பாரு. குழந்தைகள் சௌக்கியமா இருந்தா அவன் ரொம்ப நல்லவன். புண்ணியாத்மா பண்ணியிருக்கா அப்படின்னு புண்ணியாத்மான்னு தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சம். எச்சம்னா இந்த இடத்துல பரிமேலழகருடைய உரை குழந்தைகள் தான். குழந்தைகள் தான் வியாக்கியானம் பண்றாரு. அந்த குழந்தைகளை பார்த்தா தெரியும்னு. அது மாதிரி ஒவ்வொரு குழந்தையும் சௌந்தராகட்டும் அவர் ஒரு விதமான ஒரு ஆன்மீகத்தில் இருக்கார். ரமேஷ் ரொம்ப சாது. எனக்கு தெரிஞ்சு இவ 5 பேர்ல ரொம்ப சாது ரமேஷ் தான். ஏன் சாதுன்னா மற்றவா இதுன்னு அர்த்தம் இல்லை, ரொம்ப யதார்த்தவாதி. ராமிங்கார் மாதிரியே இருப்பான். ஆமாம் மாமா ரொம்ப ஜாஸ்தி பேச மாட்டான். அவ அப்பா ரொம்ப பிரியமா இருப்பான். எல்லாம் அந்த காலங்கள்லாம் மறக்கவே முடியாது. நான் வேதாந்த கிரமாந்த பரீட்சை கொடுக்கறதுக்கு மயிலாப்பூரில் தான் எனக்கு பரீட்சை. காஞ்சிபுரம் அந்த பாடசாலை அங்கே இருக்குது. அதில் தான் அதுக்கு 5 நாள் ஆற்றுல தான் தங்கியிருந்தேன். நான் மாமி ஆற்றுல தான் தங்கி மாடியில் பயிற்சி எடுத்துப்பேன். வேலைக்கு நான் மட்டும் வரல, என் ஃப்ரெண்டே வேற ஆக்ஷன் வந்திருந்தேன். தங்கி பரீட்சை கொடுத்து பரீட்சையில் ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டு அதெல்லாம் கொடுத்த ஆச்சாரியா 89 அது மாதிரி ஒரு ஸ்ரத்தாபக்தியோடு உள்ள தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுற குடும்பம். நம்ம தேசத்துக்கே ஆதர்ச புருஷனா விளங்கினவன் பகவான் ராமபிரான். பொதுவாக ஜாதி மத பேதங்கள் அப்படின்னு சொல்லுவான். அப்படி கிடையாது. இவன் சொல்றது வேற, இந்த சிஸ்டம் வேற. இப்போ வாழைப்பழம் இருக்கு, இது ஒரு வாழைப்பழம், இது ஒரு வாழைப்பழம், இது ஒரு வாழைப்பழம். இதுக்கு ரஸ்தாலின்னு பேரு, இதுக்கு பூவம்பழம்னு பேரு, இதுக்கு கற்பூரவல்லின்னு பேரு. இதுல ஏதாவது உயர்வு தாழ்வு உண்டோ?
டேஸ்டில் ஆகிருத்தியில் வித்தியாசம், டிசைனில் வித்தியாசம் இருக்கும், டேஸ்டில் வித்தியாசம் இருக்கும். அவளுக்கு பிடிச்சதை எடுத்துப்பாங்க. இதுதான் ஜாதிங்கிறது. அவர்கள் பண்ணக்கூடிய குணத்தினாலையும் கர்மாவினாலையும் பிரிக்கப்பட்ட நாமளே இப்போ குயவனார்னு தான் சொல்கிறோமே தவிர, இந்த மண்பானை செய்கிறவரை குயவனார் ஜாதிங்கிறோம். அப்போ பிறப்பை வச்சு ஜாதியை சொல்கிறோமா, தொழிலை வச்சு ஜாதியை சொல்கிறோமா? தொழிலை வச்சு தான் ஜாதியை சொல்கிறோம். நான் பார்ப்பான்னு சொன்னால் தொழிலை வச்சு தான். இதில் ஏற்றத்தாழ்வு கல்பிச்சது பின்னாடி பிரிட்டிஷ்காரத்தில் தான் நமக்குள்ள சண்டையை மூட்டி விட்டான். அவாவா தொழிலை பண்ணிட்டு. ஆனால் இது எல்லாத்துக்கும் அடிப்படை மனிதனாக இருக்கணும், நல்லவனாக இருக்கணும். நல்லவனாக உள்ள மனிதனாக இருந்தால் அவன் ஜாதி, தொழில், குலம், கோத்திரம் இதை பார்க்காம அதுக்கும் மேலே, இதில் ஏற்றத்தாழ்வு கிடையாது, எல்லாத்துக்கும் மேலே பகவானுக்கு சமானமாக கொண்டு வச்சிருவா அவனை நம்ம மதத்தில். நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறவாளுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சிவன் கோவிலில் போனால் 63 நாயன்மார்கள், பெருமாள் கோவிலில் போனால் 12 ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் பேரை தான் நாம் சொல்கிறோம், நாயன்மார்கள் பேரை தான் நாம் சொல்கிறோமே தவிர இவர் என்ன ஜாதின்னு நீங்கள் புஸ்தகத்தை பார்த்தாதான் திருப்பாணாழ்வார் பச்சைமா மலைபோல்மேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பாரிலே நின்பாதம் பற்றினேன் பருணம் பரமமூர்த்தி காருடல் வண்ணனே கண்ணனே கதர்றார். திருப்பாணாழ்வார்னு பேர். அப்படிதான் நாம் சொல்லிருக்கோம். அவர் ஹரிஜன ஜாதியர் அப்படின்னு யாராவது சொல்றோமா? நந்தனார் அப்படின்னு சொல்றமே தவிர அவர் ஹரிஜன ஜாதின்னு சொல்றோமா சிவன் கோவில்ல? இதெல்லாம் 1500 வருஷம் முன்னாடியே நடந்தது. அப்ப நம்ம மதத்துல பிரிவுகள் உண்டே தவிர ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. உயர்வு தாழ்வுங்கிறது கிடையாது. யார் உயர்ந்தவனால், யார் நல்லவனோ, யார் பக்தி பண்றானோ அவன் உயர்ந்தவன். யார் கெட்டவனோ, எவன் பகவான் பக்தி பண்ணலையோ அவன் தாழ்ந்தவன். இதுதான் அடிப்படை. இதுல அடிப்படை நம்ம மனிதனா இருக்கணுங்கிறது. உயர்ந்த மனிதனுக்குன்னு இப்ப ஜாதி தர்மம் வேற. ஜாதிங்கிறது இப்ப தொழில்னு சொல்லிட்டேன். பிராமண, க்ஷத்ரிய, வைசியர், சூத்திரர்கள் அப்படின்னு சொன்னா கல்பிக்கிறது, எஜுகேஷன் சிஸ்டத்தை பார்த்துக்கிறது, ராஜாங்கத்தை பார்த்துக்கிறது, வியாபாரத்தை பார்த்துக்கிறது, விவசாயத்தை பார்த்துக்கிறது. அங்க சேவை கிடையாது. அக்ரிகல்ச்சரை பார்த்துக்கிறது. இந்த 4 டிவிஷன், இதை 4 ஜாதின்னு சொல்றோம். இதுக்கு வர்ணம்னு பேர். வர்ணாசிரம தர்மம்னு நினைக்கிறேன். அதுக்கு அர்த்தம் தெரியோ தெரியாமலையோ இன்னி பேருந்தும் பேசுவான் மேடையில் நாஸ்திகவாதிகள் தான். ஆசிரமம்னா என்ன அப்படின்னா, பிரம்மச்சாரி கல்யாணம் ஆகாதவன், கல்யாணமானவனுக்கு கிரகஸ்தன்னு பேர். கல்யாணமாகி குழந்தைகள் பெற்று அவர்களெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு குடும்பத்தை விட்டு டிட்டாச்மெண்ட்டாக இருக்கான் பார்த்தேல, அவனுக்கு வானப்பிரஸ்தன்னு பேர். அதையும் விட்டுட்டு துறவரம் போறவனுக்கு சன்னியாசி அப்படின்னு பெயர். அப்ப அதுக்கு ஆசிரமம்னு பேர். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் யாருக்கு? மனிதனுக்கு. அந்த மனிதன் முதல்ல மனிதனா இருக்கணும். மனிதன் மிருகமா இருந்தான்னா, மனிதனுக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம் சார்? வாட் ஆர் மென் பெட்டர் தென் ஷீப் ஆர் கோட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல கேட்கிறான். இவன் 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 மிருகத்தை விட என்ன வகையில உயர்ந்தவன் இவன் மனிதன் அப்படின்னு கேட்டா, தர்மத்தினால உயர்ந்தவன். ஆஹார நித்ராபய மைதுனானி சாமான்யமே தது பசுபிர்நராணாம் தர்மோஹிதேஷாம் அதிகோ நராணாம் தர்மேன ஹீனாக பசுபி சமானாக அப்படின்னு பர்திருஹரின்னு ஒரு மகான் நீதி சதகம்னு பண்ணியிருக்கார்.
100 ஸ்லோகம் அதில் சொல்கிறார். உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் 4 காமன். ஆகார, நித்ர, பய, மைதுனானி. சாப்பிட்றது, தூங்கிறது, குழந்தை பெற்றுக்கிறது, தன்னை காப்பாற்றிக்கிறது, இந்த உணர்ச்சியோட ஜாக்கிரதையாக இருக்கிறது. இது ஒரு எறும்புக்கு உண்டு, ஒரு நாய்க்கு உண்டு, ஒரு ஈக்கு உண்டு, ஒரு பசுவுக்கு உண்டு, ஒரு பறவைக்கு உண்டு, ஒரு மனிதனுக்கு உண்டு. இந்த 4 காரியத்தை இப்படி எல்லாரும் கொஞ்சம் நகர்ந்து வந்துருக்கோ, வெளியில் நிற்கிறா, அவளுக்கு உட்காரத்துக்கு இடம் கொடுங்கோ, கொஞ்சம் முன்னாடி வந்துடலாம். நீங்கள் கடைக்கெல்லாம் வரதே முன்னாடி யார் வர்றதுக்கு தான் வாழ்க்கையில். முன்னாடி வந்துடும். ஆகார, நித்ர, பய, மைதுனானி. சாப்பிட்றது, தூங்கிறது, குழந்தை பெற்றுக்கிறது, தன்னை காப்பாற்றிக்கணுங்கிறத ஜாக்கிரதை உணர்வோடு இருக்கிறது. இது உலகத்தில் எல்லாருக்கும் இருக்குன்னு சொன்னேன். அப்போ இதை செஞ்சதுனால நான் உயர்ந்தவன் மனிதன்னு சொல்லிட முடியாது. நானும் சாப்பிட்றேன், நாயும் சாப்பிட்றது, நானும் தூங்குறேன், பாம்பும் தூங்குறது, எனக்கும் குழந்தை குட்டிகள் இருக்குது, பன்னிக்கும் குழந்தை குட்டிகள் இருக்குது. அப்போ 2 பேருக்கு என்ன வித்தியாசம் சொல்ல போனால் என்னை விட அதெல்லாம் தான் வசதி. ஏன் அப்படின்னா, நான் குழந்தை பெற்றுக்கிறதை விட பயந்துன்னு பெற்றுக்கிறேன். 1-2க்கு மேலே இதை வளர்த்து ஆளாக்கி இதை ஸ்கூலில் சேர்த்து ஃபீஸை கட்டி இதுக்கு சொத்து சேர்த்து இதை காப்பாற்றணுங்கிற குடுங்கள்லாம் உண்டு. பண்ணி ஒரு பிரசவத்தில் 12 குட்டி பெற்றுக்கிறது. ஏதாவது ஒரு கவலைப்படுறதா, எல்கேஜி சீட்டு கிடைக்கணும், ஸ்கூலில் சேர்க்கணும், இதுக்கு சொத்து சேர்க்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு கவலை உண்டாதுக்கு. வருஷத்துக்கு 2 தடவை பிரசவம் இதில். அதனால் குழந்தை பெற்றுன்றதுனால நான் மனிதன் அப்படின்னு சொல்ல முடியாது. சாப்பிட்றதுனால நான் மனிதன் அப்படின்னு சொல்ல முடியாது. நானும் சாப்பிட்றேன், யானையும் சாப்பிட்றது, நாயும் சாப்பிட்றது. சில பேர் கேட்பா, நாம் ஹை குவாலிட்டியான ஃபுட்டை சாப்பிட்றோம், பாதாம் அல்வா சாப்பிட்றோம், நான் என்ன பாதாம் அல்வாவா சாப்பிட்றது அப்படின்னா, இப்போ பாதாம் அல்வா ஒசத்தி நாய் சாப்பிட்றது மட்டும்னு யார் தீர்மானம் பண்ணார்? நாம தான் தீர்மானம் பண்ணோம். ஒரு பொருள் உயர்வு தாழ்வு அப்படிங்கிறது அவாவா மனோபாவத்தை பொறுத்தது. நிதர்சனமாக பொருளோட தன்மை வேறு. கொஞ்ச நாள் முன்னாடி இருந்த 2000 ரூபா நோட்டு உண்டு. 2000 ரூபா அப்படின்னு ஒன்று அதை மடித்து பத்திரமா உள் பாக்கெட்டில் வச்சு 2000 ரூபா 2000 ரூபா அப்படின்னு சொல்லுவோம். ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் அப்படின்னு. நமக்கு அது 2000 ரூபா. கழுதைக்கு முன்னாடி அதை காமிச்சா அதுக்கு வெறும் பேப்பர், வெறும் பேப்பர். சாப்பிட்றது அப்புறம் இருக்கட்டும், அதுக்கு வெறும் பேப்பர். இப்போ அது வெறும் பேப்பரா 2000 ரூபாயா? உண்மையில அது பேப்பரா 2000 ரூபாய்? இப்ப நமக்கே, கழுதைக்கு அப்புறம் இருக்கட்டும், இப்ப நமக்கே அது வெறும் பேப்பர் தான். அது செல்லலைன்னா முடிஞ்சு போச்சு. உண்மையில அது பேப்பர் தான். அப்போ உன்னை வசதி மற்றங்கிறதெல்லாம் நாம தீர்மானம் பண்றது. அதாவது சாப்பிட்றது நாம எப்படி பாதாம் அல்வாவை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றோமோ அது மாதிரி அந்தந்த உயிரினங்கள் அதோட உணவுகளை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றது. சாப்பிட்றதுனால நான் உயர்வு இல்லை. நான் வீடு கட்டுறேன் அப்படின்னா உன்னை விட அழகா தூக்குனாங்க ஒரு வீடு கட்டுறது. இந்த காரியத்தெல்லாம் செஞ்சதுனால நான் மனுஷன் இல்லை. பின்ன தர்மோகிதேஷாம் அதிகோ நரானாம். தர்மத்தினாலதான் மனிதன் அப்படிங்கிறவன் பிரிச்சு காண்பிக்கப்படுறான். அப்படின்னா என்ன சார்? தர்மம்னா என்ன சார்? இப்ப எல்லாருக்கும் நம்ம ஹிந்து மதத்துல தெரியாத மனிதர்களே இருக்க மாட்டால். இந்த ஒரு வார்த்தை தெரியும், தர்மம் அப்படிங்கிற வார்த்தை தெரியும் எல்லாருக்கும். குழந்தைகளுக்கு உள்பட சொல்லுவோம் நாங்கள். தர்மம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு இன்னொரு லாங்குவேஜில் டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியாது. தமிழில் மட்டும் பண்ணலாம், அறம்னு சொல்லலாம். மற்ற ஒரு மொழிகள் இப்போ இங்கிலீஷில் சொன்னால் வேல்யூன்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன். எதை வேணாங்க வேல்யூன்னு தான் சொல்லுவாங்க. வேல்யூங்கிற வார்த்தை தான். வேல்யூன்னா ட்ரூ வேல்யூன்னு மாருதியில் ஒரு கம்பெனி இருக்கு. கார் விற்கிற
கார் விற்கிற கம்பெனிக்கு ட்ரூ வேல்யூன்னு பேர். வேல்யூன்னா மதிப்புன்னு தான் அர்த்தம், தர்மம்னு சொல்ல முடியாது. இப்போ நம்மளையே கேட்டால் தர்மம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டால், அவாளுக்கு என்ன செய்கிறமோ அவாளுக்கு என்ன தெரிகிறதோ அதை தான் சொல்லுவோம். பூஜை பண்ணினா தர்மம், பாராயணம் பண்ணினா தர்மம், பஜனை பண்ணினா தர்மம், 10 பேருக்கு உதவி பண்ணினா தர்மம், சாப்பாடு போட்டால் தர்மம், ஆஸ்பத்திரி கட்டினா தர்மம், ஸ்கூல் கட்டினா தர்மம். என்ன தர்மம்னா என்னங்கிறத வேதம் சொல்றது நமக்கு. சத்யான்ன பிரமதிதவ்யம், தர்மான்ன பிரமதிதவ்யம், குஷலான்ன பிரமதிதவ்யம், பூத்யேன பிரமதிதவ்யம், ஸ்வாத்யாய பிரவச்சனாபியான்ன பிரமதிதவ்யம், தேவபிதிர்காரியாபியான்ன பிரமதிதவ்யம், மாத்ருதேவோ பவ பிதிர்தேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ அதிதி தேவோ பவ. இதுக்கெல்லாம் தர்மம்னு பேர். பசுமாடு வந்திருக்கு, 2 பழம் கொடுக்கும். இதெல்லாம் சுபாஷ் போட்டு விரட்டாதம்மா. சாப்பிட்டு தான் போகும். சரி, இதுதான் தர்மம். அப்படின்னா என்னன்னா 3 வகையான விஷயங்களை சொல்றது நம்ம சாஸ்திரம். ஆச்சாரம், ஆத்ம குணம், ஆராதனம். இந்த 3ம் சேர்ந்த கம்பேரா உள்ளதுக்கு தர்மம்னு பேர். ஆத்ம குணம் சத்யான்ன பிரமதிதவ்யம், சத்யாதி ஆத்ம குணம். உண்மை பேசணும், கருணையோட இருக்கணும், நேர்மையோட இருக்கணும், பொறுமையோட இருக்கணும், பிறருக்கு தானம் செய்யணும். கவனிச்சு கேளுங்க. இதெல்லாம் ஸ்பீச் கொடுக்குறவா இந்த விஷயத்தெல்லாம் பேச மாட்டாங்க. இதெல்லாம் தான் அடிப்படை மனித சமூகத்துக்கு அறிய வேண்டிய விஷயங்கள். சத்தியம் பேசணும், பொறுமையோட இருக்கணும், நேர்மையோட இருக்கணும், கருணையோட இருக்கணும், தானம் செய்யணும். இதுக்கு எதிர்மறையா உள்ளதை செய்யக்கூடாது. பொய் பேசக்கூடாது, பிறரை ஹிம்சை பண்ணக்கூடாது, நேர்மை இல்லாமல் இருக்கக்கூடாது, கோபப்படக்கூடாது, பிறர் பொருளை அபகரிக்கக்கூடாது. 5 5 10. இப்போ 5 சொன்னேன். பாசிட்டிவாக உள்ள 5 விஷயம் சொன்னேன், நெகட்டிவாக உள்ள 5 விஷயம் சொன்னேன். இது 10. பிரம்மச்சரியம்னு ஒன்று 11. இந்த 11 குணங்களுடைய தொகுப்புக்கு ஆத்ம குணம்னு பேர். இதுக்கு தான் யமம்னு பேர். சாஸ்திரத்தில் அஷ்டாங்க யோகத்தில் பதஞ்சலி சொல்லுவார், யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணாத்தியான சமாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டாங்க யோகம் அப்படின்னு பெயர். ஆச்சாரியாலெல்லாம் பற்றி சொல்லும்போது சொல்லுவோம் நாம். அதில் யமம் அப்படின்னா ஆத்ம குணங்கள்னு அர்த்தம். இது ஒரு செக்ஷன். மனிதன்ட்ட இது இருக்கணும். அதுக்கு அடுத்தது ஆச்சாரம் அப்படின்னா என்ன? கார்த்தால எழுந்துட்டு யூரின் டாய்லெட் போனால் க்ளீன் பண்ணிக்கிறது, பல்லு தேய்க்கிறது, குளிக்கிறது, அவரவர்களுடைய சம்பிரதாயப்படி நெத்தி கட்டுக்கிறது, வஸ்திரம் கட்டிக்கிறது, உணவுகளை பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்றது. இதை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது, இப்போ சாப்பிடலாம், இப்போ சாப்பிடக்கூடாது, இங்கே சாப்பிடலாம், இங்கே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடோடு இருக்கிறதுக்கு ஆச்சாரம்னு பேர். எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு வெஸ்டர்ன் கல்ச்சரில் இதில் வைட்டமின் ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, இ இருக்குது அப்படிலாம் சொல்லுவாள். உலகத்தில் வைட்டமின் இல்லாத பொருளே கிடையாது. ஒரு புடி மண்ணை எடுத்தால் அதுலேயும் எல்லாம் இருக்குது. ஏக்கா மண்ணை சாப்பிட முடியுமா? மண்ணிலையும் வைட்டமின் ஏ, பி, சி எல்லாம் இருக்கு. நம்ம ஜெனட்டிக்காக நம்ம வாழ்ந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் பல ஆயிரம் வருஷங்களாக எதை சாப்பிட்டார்களோ அதுதான் நம்ம உடம்புக்கு ஒத்து. அதுலேயும் பியூரிட்டி பண்ணிட்டே வரணும். நாம் இந்த உணவுகளில் சத்வம், ரஜஸ், தமஸ்ன்னு 3 குணம் சொல்லுவா.
இந்த குணத்தை வளர்க்கிற மாதிரி தான் உலகத்தில் உள்ள எல்லாமே சப்தஸ்பர்ஷ ரூபரசகந்தம்னு சொல்லக்கூடிய 5 விஷயங்கள். காதால கேட்கறது, கண்ணால பார்க்கறது, மூக்கால நுகர்றது, வாக்கால ருச்சிக்கிறது, தோளால ஸ்பரிசிக்கிறது. இந்த 5மே இப்ப நான் சொன்ன மாதிரி சத்வகுணத்தையும் வளர்க்கும், ரஜோகுணத்தையும் வளர்க்கும், தமோ குணத்தையும் வளர்க்கும். இந்த 5மே நாம தமோ குணத்திலேருந்து தமோ குணத்துல நாம இருந்தோம். தமோ குணம்னா என்ன சார்னா எப்போதும் மதன்னு இருக்கிறது, எப்போதும் ஒரு போதையில இருக்கிறது, ஒரு மயக்கத்துல இருக்கிறது, ஒரு சோம்பேறித்தனம், உடம்புல சக்தி இல்லாம இல்லை, சத்து இருக்கும் ஆனா ஒரு ஆக்டிவிட்டி இருக்காது பெருசா. இதுக்கு தமோ குணம் அப்படின்னு பெயர். இதுலயே சுறுசுறுப்பா பரபரன்னு இருக்கும் பாருங்க, இதுக்கு ரஜோகுணம்னு பேர். பரபரப்பு இல்லாம சுறுசுறுப்பா இருக்கிறது அப்படின்னா என்ன சார்னா எப்போதும் ஆக்டிவா இருக்கணும், நிதானமா இருக்கணும். ஒரு பொருளை இடு அப்படின்னு சொன்னா படபடான்னு அதை தட்டி விட்டுருவா. இதுக்கு ரஜோகுணம்னு பேர். அப்படி இல்லாம இது வேலை இது இருக்கா, இதை எடுத்தா அது கீழே விழாதா அப்படின்னு பார்த்து இப்படி எடுத்து கொடுக்கறதுக்கு சத்வகுணம்னு பேர். இந்த சத்வகுணத்துக்கு நாம மாறணும். தமோ குணத்துல உள்ளவா ரஜோகுணத்துக்கு போகணும், ரஜோகுணத்துல உள்ளவா சத்வகுணத்துக்கு போகணும். இந்த கிரேட் இதை நமக்கு எது கொடுக்கும்னா 5 வகையா நாம வாழறதுல ஜாக்கிரதையா இருந்தா இந்த நிலையை அடையலாம். முதல்ல ஆகாரம், சாப்பிட்ற பதார்த்தங்கள் ரொம்ப புளிச்சு போன மத்திய பானங்கள், கல் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா, போத வஸ்து லாகிரி வஸ்துலாம் சாப்பிட்டோம்னா தமோ குணம் வரும். ரொம்ப உப்பு, ரொம்ப புளிப்பு, ரொம்ப காரம், இன்னும் வெங்காயம், பூண்டு இத்தியாதி விஷயங்கள்லாம், மசாலா இதெல்லாம் ஜாஸ்தியா சாப்பிட்டோம்னா ரஜோகுணம் வரும். இதெல்லாம் தவிர்த்துட்டு பசும்பால், வாழைப்பழங்கள், பழ வகைகள்லயே எல்லா பழமும் கிடையாது, கரிகாலையே எல்லாம் கிடையாது. இதுக்கு பரமாச்சாரியால் நாம் எதை சாப்பிடலாம், காய்கறியில் எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஈஸியாக நமக்கு புரிகிற மாதிரி சொல்லுவேன். ஒரு வெஜிடபிள்னா காய்கறி தானே, அதெல்லாம் நறுக்கி நான் சமைக்கும்போது மாம்ச வாசனை வராத எந்த காய்கறி இருக்கோ அதெல்லாம் சாப்பிடலாம். ஈஸியாக புரியறதுக்கு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் காலிஃப்ளவர், முட்டைக்கோசு இதெல்லாம் நீங்கள் வேக விட்டு எல்லாம் மாம்ச வாசனை வரும். நான் அதை சாப்பிட்றது தப்புன்னு சொல்ல வரல, ஒரு புரியறதுக்காக சொன்னேன். கூடிய விட்டு அதெல்லாம் தவிர்க்கணும். அதனால தான் ஸ்ரார்த்தங்களில் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுறது அதெல்லாம் நம்ம சேர்க்கறது கிடையாது. உண்மையாக இந்த சுகரையே சேர்க்கக்கூடாது, ஜீனி இருக்கு பாருங்க, இதை சேர்க்கக்கூடாது, வெல்லம் தான் சேர்க்கணும். ஏன் சர்க்கரையும் இதுவும் ரெண்டுமே கரும்புலேருந்து தானே வருதுன்னா இதோட ப்ராசஸில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. வெல்லத்தை அப்படியே பியூராக வெள்ளை கரும்பு சாறு எடுத்து காய்ச்சி வெல்லமாக கொடுத்துட்றா. சர்க்கரையை பண்ணும்போது அப்படி பண்ணல, இதில் மிருகங்களோட எலும்பு சேர்ப்பான் கால்சியத்துக்காக, இதை பியூரிட்டி பண்ணுறதுக்காக. அதனால சதாச்சாரத்தில் உள்ளவா அதை சாப்பிட மாட்டா, பெருங்காயம் சாப்பிட மாட்டா, மிளகா வெத்தல் சாப்பிட மாட்டா, மிளகு தான் சாப்பிடுவா. இதெல்லாம் பிராச்சீனமாக உள்ளது. இதுக்கெல்லாம் ஆச்சாரம்னு பேர். அதுக்காக சொல்லலாம், இதை எவ்வளோ மேக்சிமம் கடைபிடிக்கும். இப்போ மொத்தமாக சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. ஒன்று கட்டிங் பேஸ்டிங்லாம் பண்ணி அப்படி சேர்க்கக்கூடாது, எல்லாம் சாப்பிடலாம். நான் தான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேனே, அவரவர்கள் பழக்கத்தில் உள்ளது, குடும்ப வழக்கத்தில் உள்ளதை சாப்பிடலாம். ஓரளவுக்கு அப்புறம் ஆரம்ப காலத்தில் குழந்தையா இருக்கிறதே சாப்பிட்றதுங்கிறது வேற. ஒரு வயசுக்கு அப்புறம் இது மாதிரி சாத்வீகமான உணவுகளுக்கு மாறிக்கணும் நாம. அதுக்கு அடுத்தது ஆராதனம் அப்படிங்கிறது, தாயை வணங்கிறது, தந்தையை வணங்கிறது, குருவை வணங்கிறது, இயற்கையை வணங்கிறது, தெய்வத்தை வணங்கிறது, இதுக்கெல்லாம் ஆராதனம்னு பேர். இந்த 3ம் மனித குணம். கவனிச்சு கேளுங்க.
நல்ல குணங்கள், ஆத்ம குணம்னு சொன்னேன். போய் சத்தியம் பேசுறது, கருணையோடு இருக்கிறது, தானம் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு செக்ஷன். ஆச்சாரங்கிறது ஒரு செக்ஷன், வழிபாடுங்கிறது ஒரு செக்ஷன். உலகத்தில் உள்ள மனிதர்களை நாம் எடுத்தா இந்த மூணும் சேர்ந்து ஒரு தட்டை இருக்காது. சில பேர் ரொம்ப நல்லவாளா இருப்பா, எனக்கு நம்பிக்கையெல்லாம் கிடையாது சார், எனக்கு தெய்வ நம்பிக்கையெல்லாம் கிடையாது அப்படிம்பாவா. சில பேரை பார்த்தா ரொம்ப தெய்வ நம்பிக்கையோடு இருப்பான், பக்கா ஃப்ராடாக இருக்கும், கூட ஏமாத்தும். சில பேர் ரொம்ப ஆச்சாரமாக இருப்பா, பெறத்தியார ரொம்ப ஹிம்சை பண்ணுவான். ஆச்சாரம்ங்கிற பேரில் பொறத்தியார் பிராணனை ஒட்டம் வாங்கிடுவான். அவளை ஹர்ட் பண்ணக்கூடாது. நான் ஆச்சாரமாக இருக்கிறது என்னோட தர்மமே தவிர உங்களை நான் ஹிம்சை பண்ணக்கூடாது. இந்த மூணுல ஒன்னொன்று இருக்கலாம், ஒருத்தட்ட ரெண்டு இருக்கும். இந்த மூணுல ஒன்று கூட இல்லாம இருந்தா அவன் மனிதனே கிடையாது, அவன் மிருகம். அவன் இந்த மூணும் சேர்ந்து இருந்தா அவன் தெய்வம், அவன் மகானம். இந்த மூணாகிற மனித தர்மத்துக்கு எப்ப ஒரு இடையூறு வருதோ அப்பதான் பகவான் அவதாரம் பண்ணி இதை சமப்படுத்துறான். இதை கெடுக்கிறதுக்குன்னு வருவான் சில பேர். இன்னி பிறந்து நடக்கிறது. பகவான் என்ன பண்ணுவார், இதை சமப்படுத்துறதுக்கு இதுக்கு யார் இடையூறா இருக்கார்களோ அவர்களை அழிச்சு, இந்த தர்மத்தை யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்களை காப்பாத்துறது. பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம். இந்த ரெண்டு மட்டும் இல்லை தர்ம சம்ஸ்தாபனம்ங்கிறது. மூணாவது ஒன்று இருக்கு. அது என்னன்னா, இது மாதிரி இருந்து காட்டுறது, இது மாதிரி நல்லவனா இருந்து காமிக்கிறது. இதுதான் உண்மையான வழிகாட்டல். இப்ப இவ அம்மா பக்தியா இருந்தா குழந்தைகள்லாம் பக்தியா இருக்கு, குழந்தைகள்லாம் பக்தியா இருந்தா அடுத்த பேரன்கள்லாம் பக்தியா இருக்க போறாங்க. இப்படிதானே நம்ம பரம்பரையில். இதுக்கு ஏதாவது ஸ்கூல் வச்சிருக்கோமா? நெத்தி இட்டுக்கிறது ஏதாவது ஸ்கூலில் நெத்தி இட்டுக்காதேன்னு தான் சொல்லுவான். நெத்தி இட்டுக்காத, பூ வச்சுக்காத, வளையல் போட்டுக்காத, அது மாதிரி ஸ்கூல்லலாம் சேர்க்கவே கூடாது. ஒரு காலத்துலலாம் அந்த ஸ்கூல் இந்த ஸ்கூல்னு பெருமையாக இருந்தோம். அதெல்லாம் ஒன்றுமே இப்போ கிடையாது. நல்ல சாத்வீகமாக அந்த ஸ்கூலை விட்டுடணும். அதில் உள்ள டீச்சர்களை பார்க்கணும். நல்ல டீச்சர்களாக இருந்து அது மாதிரி நன்னா சொல்லி கொடுக்குறவா அந்த ஸ்கூலில் தான் கொண்டு சேர்க்கணும். அது ஒரு காலத்துல ஆசிரியர் பதவிக்கு எல்லாரும் வரமாட்டான். இது மாதிரி ஒரு அர்ப்பண புத்தியோட உள்ளவா தான் வருவான். இந்த குழந்தைகளுக்கு நாம அப்துல் கலாம் அவர் பேசும்போது, எனக்கு பெருமையே, என் பெருமை எல்லாம் என்னோடது இல்லை, எங்க வாத்தியாரோடது. என்ன 3வது படிக்கிறதுலேருந்து டியூன் பண்ணினவர் அவர் சுப்பிரமணிய இருதோடு ராமேஸ்வரத்தில். எங்க வாத்தியாரோட பெருமை அது அப்படிங்கிறவர். அது மாதிரி குழந்தைகளை டியூன் பண்ணணும். சின்ன வயசுலேருந்து நாம செஞ்சா குழந்தைகள் செய்யும். ஒன்றும் அப்பா அம்மாவை பார்த்து செய்யும், இல்லை ஆசிரியரை பார்த்து செய்யும். இப்ப ராமாவதாரத்துக்கு வருவோம். மற்ற அவதாரங்கள்லாம் ஒன்றும் நல்லவாளை காப்பாற்றுறதுக்காக இருக்கும், அல்லது கெட்டவர்களை அழிப்பதற்காக இருக்கும். ராமாவதாரம் எதற்கு அப்படின்னு கேட்டா, அந்த தர்மத்தை தான் செஞ்சு காமிக்கிறது. கற்பார் ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல் எறும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் எல்லாம் நற்பாலுக்கு உயிர்த்தனன் நான்முகன் பெற்ற நாட்டுலே அப்படின்னு நம்மாழ்வார் வச்சனம். கற்பார் ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ. ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படிங்கிறத யார்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ராமன்கிட்டேருந்து தான் தெரிஞ்சுக்கலாம். இப்படிதான் அப்பாட்ட பக்தியா இருக்கணும், இப்படிதான் அம்மாட்ட பக்தியா இருக்கணும், இப்படிதான் மனைவியை தவிர ஒரு பொண்ணை மனசுனாலையும் நினைக்க கூடாது, இப்படிதான் சகோதரர்களுக்கு விட்டு கொடுத்து வாழணும். பகவான் விட்டு கொடுத்துட்டு போறான். பரதனுக்கு ராஜ்யம் அப்படின்னு ஒன்னே,
விட்டு கொடுத்தது ஒன்றும் டப்பா, தகர டப்பா, பிளாஸ்டிக் மக்கு, வாளி இல்லை. பாராளும் படர் செல்வம் பரத நம்பிக்கை அருளி ஆராவன் விளையவனோடு அருள் காணம் அடைந்தவனே சிராலும் வரை மார்பா திருக்கண்ணபுரத்தரசே தராலும் நீள்முடி எந்தாசரதி தலேலோ. குலசேகர ஆழ்வார்னு ஒரு திருக்கண்ணபுரம்னு ஒரு க்ஷேத்திரத்துக்கு வந்து பகவானுக்கு ராத்திரி திருப்பள்ளி எழுச்சி நடந்த உடனே 10 பாட்டு பாடுறார். 10 பாட்டில் ராமாயணம் முழுக்க வந்துடும். மண்ணு புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே. ராமாயணத்தை ஈஸியா 10 நிமிஷத்துல பாடுற மாதிரி இந்த 10 பாட்டு. தென்னிலங்கை கோன்முடிகள் சித்து வித்தாய் செம்பொன் சேர் கண்ணினன்மா மதில் புடை சூழ் கணபுரத்தன் கருமணியே எங்கள் குலத்தின் அமுதே ராகவனே தலேலோ. குங்குமலி கருங்குழலால் கோசலை தன் குலமதலால் அங்கு பெரும் புகழ் ஜனகன் திருமருகாதாசரதி கங்கையிலும் தீர்த்தமணி கணபுரத்தன் கருமணியே எங்கள் குலத்தின் அமுதே ராகவனே தலேலோ. அழகான ஒரு பாசுரங்கள். பாராளும் படர் செல்வம், அகண்டமான செல்வச் செழிப்போட கூடின ரொம்ப சுகமான ஒரு அரச கவர்மெண்ட்டை பரதன்ட்ட கொடுத்துட்டு போறான் பகவான். பதவி வெறிங்கிறது இந்த பாருங்க, இப்போ ஒரு மாதம் தெரியும் இல்லை, நாய் பெய அலை பார்த்தேன்னா எப்படியாவது அந்த சீட்டை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நாய் மாதிரி பேய் மாதிரி ஒரு பய கூட யோக்கியம் கிடையாது. ஒரு பய கூட யோக்கியம் கிடையாது. யாராவது ஒருத்தர் 2 பேர் நல்லவா கிடைப்பாளான்னு நாமும் தேடுறோம், கண்ணிலேயே பட மாட்டேங்கிறோம். வேற வழியே கிடையாது. இந்த ஊரை விட்டு நாம் எங்கேயும் போக முடியாது. எங்கேயா போய் தொலையலாம்னா அதுக்கு வழி கிடையாது. இந்த பதவி வெறி. இதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்ன தெரியுமோ, இது ஒன்றும் செல்வச் செழிப்பு உள்ள நாடு இல்லை, கடங்கார தேசம். லட்சக்கணக்கான கோடி கடன் இருக்கு. இந்த நாட்டுக்கு பதவிக்கு வரதுக்கே இத்தனை அடி. இது இன்னும் 5 வருஷம்தான், பர்மனண்டாலாம் கிடையாது. இந்த 5 வருஷம் பதவிக்கு வரதுக்கே இத்தனை நாயடி பேடி அடிச்சுக்கிறானே. பாராளும் படர் செல்வம். ஏஷியா முழுக்க ஒரு ராஜா சாம்ராஜ்யம்னு பேர். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி. ஏஷியா முழுக்க அந்த காலத்தில் யார் சிற்றரசர்கள் 1000 பேர் இருந்தாலும் ஹெட்டு யாருன்னு அயோத்தி தான். அவ சொன்னது தான் கேட்டாங்க. அது மாதிரி உள்ள ராஜ்யத்தை தூக்கி பரதன்ட்ட கொடுத்துட்டு போறான் பகவான். இந்த மாதிரி ஒரு குணங்கள், ஆத்ம குணங்கள், சகோதரன்ட்ட எப்படி இருக்கிறது, நண்பன்ட்ட எப்படி இருக்கிறது, பழகவே தெரியாத ஒரு அன்ஃபிட் சுக்ரீவன், பழகவே தெரியாதவன். ஆனா அவ்வளோ என் ஃப்ரெண்டு அப்படின்னு பகவான் சுக்ரீவன் அப்படி கொண்டாடுவார். ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை பொறுத்த பரியந்தம் கண்ணியம் பார்க்காததுக்கு தான் ஃப்ரெண்ட்ஷிப்னு பேர். நீ எனக்கு மரியாதை கொடுக்கணும், நான் உனக்கு வந்த உடனே ரமேஷும் நானும் கையை பிடிச்சிட்டு பற்றியில. நான் இப்போ தீட்சிதராக இருக்கலாம், பிரவச்சனம் பண்ணுறவாளாக இருக்கலாம், அவர் ஒரு பெரிய பதவியில் இருக்கலாம் வெளிநாட்டில். அதெல்லாம் எங்கள் கண்ணுக்கே தெரியாது. அன்னைக்கு 80ல் நாங்கள் சேர்ந்து விளையாடினது தான் எங்களுக்கு ஞாபகம் வரும்.
நாங்கள் சேர்ந்து இருந்தது தான் ஞாபகம் வரும். இதுக்கு தான் நட்புன்னு பேர். அந்த தகுதியில் அது அப்படியே ஒரு பக்கம் ஓரமாக, அது அவாவா பின்னாடி சம்பாதிச்சிருந்தது. அந்த முதல்ல வந்த அந்த பிரியம் இருக்கு பத்தியில, அதுதான் நட்பு. அதுதான் பார்க்கணும், அதை பார்த்து தான் பழகணும். நான் இப்போ யார் தெரியுமா பெரிய பதவியில் இருக்கேன், என்ன நீ இப்படி மதிக்கணும் அப்படின்லாம் சொன்னால் அது நட்பே கிடையாது. அந்த மாதிரி ராமபிரான் சுக்ரீவன்ட்ட பழகுவார். சுக்ரீவனுக்கு பழகவே தெரியாது, சுக்ரீவனுக்கு பழகவே தெரியாது. ராமர் பழகுவார் அது மாதிரி. என் ஃப்ரெண்டு சத்ருவை மன்னிக்கக்கூடிய குணம். இது மாதிரி ராமாயணத்தை எடுத்து பார்த்தா கேட்டுட்டே இருக்கலாம், பார்த்துட்டே இருக்கலாம். வாழ்நாள் முழுவதும் இப்படி ஒத்தன் இருக்க முடியுமா? இதெல்லாம் விட உயர்ந்த விஷயம் சொல்கிறேன். எல்லாருக்கும் நல்லவனா நாம வேஷம் போட்டு விடலாம். வாழ்க்கையில் எல்லாருக்கும் நல்லவனா வேஷம் போடலாம். பொண்டாட்டி ஏமாற்ற முடியாது. ரொம்ப நல்லவர் உங்க ஆத்மாமா அப்படின்னு நீங்க சொன்னேன்னா அவரை பத்தி எங்கிட்ட கேளுங்க, என்ன கேளுங்க, நான் சொல்றேன் அவர் எப்படி அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன்பா. சீதை எப்படி தெரியுமா சொன்னா? ராமனை பத்தி சொல்லும் போது, ராமன் மாதிரி ஒரு மனிதனை பார்க்கவே முடியாது. அனசூய அப்படின்னு ஒரு ரிஷி, அத்ரின்னு ஒரு ரிஷி, அவருடைய மனைவிக்கு அனசூயன்னு பேரு. காட்டில் ராமர் சீதை லட்சுமணர்கள்லாம் போகும்போது அந்த அத்ரி ஆசிரமத்துக்கு பகவான் போறார். அனசூய போய் நமஸ்காரம் பண்றார். அனசூய சீதையை உட்காத்தி வச்சு தலைவாரி பின்னி விட்டு முதுக தடவி கொடுத்து, ரொம்ப கிழவி அவன். சீதைக்கு அப்போ வயசு 18 தான். கொண்டாடுறார் சீதையை. இப்படி எல்லாத்தையும் விட்ட ராமனோட நீ பின்னாடி வந்தையே, சொத்தெல்லாம் போய் ஒரு பரதேசி மாதிரி ராமன் காட்டுக்கு வந்திருக்கான். அது அப்ப நீ பின்னாடி வந்தையே, அது மாதிரி பின்னாடி வரா மாதிரி உன்னோட சுச்சுவேஷன் கிடையாது. இப்ப சில பேருக்கு ஆத்துக்காரரை விட்டா வேற வழி கிடையாதுங்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி உனக்கு இல்லை. உன் அப்பா ஜனகன் சக்கரவர்த்தி. நீ போனேன்னா மீனாட்சி மாதிரி உனக்கே பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிருவான். உங்க மாமனார் மாமியார் போகாதேங்கிறா சீதையை, போகாதேன்னு நான் கௌசல்ய. நீ போய் கஷ்டப்படுவாளா? நீ குழந்தை இல்லையா? நீ எதுக்கு காட்டுக்கு போற அப்படின்னு கேட்கிறா. அதை தாண்டி நான் ராமனோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தையே, நீ உத்தமமான பதிவிரத்திய அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு சீதை சொன்னா, நைதரா ஆச்சரிய மாரியா என்மான்த்வமனுபாஷசே கிம் புனர்யோ குணஸ்லாக்யா சானுக்ரோஷோ ஜிதேந்திரியா ஸ்திரானுராகோ தர்மாத்மா மாத்ருவத் பித்ருவத் பிரியா. நீங்க பேசுறதுல ஆச்சரியம் கிடையாதுன்னா. ஏன்? இப்ப ஒரு கணவனை விட்டு பிரியாம என்ன சூழ்நிலையிலையும் ஒரு மனைவி இருந்தான்னா, எந்த மனைவிய கொண்டாடணும், அந்த கணவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும் அப்படின்னா, அவன் குடிகாரனா இருந்து, பொறுக்கியா இருந்து, பொறுப்பில்லாதவனா இருந்து, சம்பாத்தியத்தை 5 பைசா வீட்டில் கொடுக்காதவனா இருந்து, மனைவி குழந்தைகளை கவனிக்காதவனா இருந்து, ஸோ வெடிச்சா தின்னுட்டு போய் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் பண்ணி ஜெயிலுக்கு போய் இந்த மாதிரி பொழுது விடிஞ்சா பிரச்சனை மாத்திரம் வேலை செய்கிறவாளை கேட்டால் சொல்லுவாங்க. பொழுது விடிஞ்சா பிரச்சனை பண்ணுவான். அவனை விடாம அவன் பின்னாடி சுத்தராம இருக்கும். அவ தான் நம்ம அது முனியமாக தான் பதிவுறது. உண்மையில இவளை விட்டுட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாம். அது எப்படி அவன் எப்படி இருந்தாலும் அவன் தான் கணவன் அப்படிங்கிற அவத்தையில அது மாதிரி ஒரு கணவனை சுத்தி வந்தான்னா கொண்டாடலாம். நீங்க சொன்ன வார்த்தையெல்லாம் போதும். ராமன் மாதிரி ஒரு கணவன் உலகத்துல கிடைச்சான்னா எப்படி விட்டுட்டு இருக்க முடியும்னு கேட்கிறார். எப்பேற்பட்டவன் ராமன்னால் குணஸ்லாக்கியா, குண பரிபூர்ணன். பொதுவா நல்ல குணங்களால தான் ஒருத்தட்ட நாம பழகிறோம். ஒரு லிமிட் பரியந்தம் தான் அது நமக்கு ருச்சிக்கும். ரொம்ப நெருங்கி பழகினா அவளோட கெட்ட குணமும் தெரியும் நமக்கு. எல்லாத்தையுமே கெட்ட குணமும் இருக்கும், நல்ல குணமும் இருக்கும். உலகத்தில் 100% நல்லவனும் கிடையாது, கெட்டவனும் கிடையாது, குறையில்லாத மனுஷனே கிடையாது. அப்படி தெரிஞ்சதுன்னா, என்னடா இவ்வளோ பெரிய ஆள் நம்ம நினைச்சோம், இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விலகிடுவோம் அவளை விட்டு. மனைவியை கவனிச்சேன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற மனோபாவமும்
கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிற மனோபாவம் வித்தியாசப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி நெருங்கி பழகாதனால அந்த காதல் அந்த அன்பு மட்டும்தான் மனசுல இருக்கிறதுனால அவனுடைய தோஷங்கள் தெரியல. கல்யாணம் ஆன உடனே அவனோட நெருங்கி பழக ஆரம்பிச்ச உடனே அவனோட தோஷங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கிறதுனால அவன்கிட்ட பூஜ்யதா புத்தி போயிடும். இவன் தானே அப்படின்னு தோணும். ஏன்னா அவன்கிட்ட உள்ள தோஷங்கள்லாம் தெரியறதுனால. இதுல இவ சொல்றா, அப்படி ஒரு தோஷமே நான் ராமன்ட்ட பார்த்ததே கிடையாது. குணஸ்லாக்கியா சாணுக்ரோஷா, எல்லாத்துக்கும் மேல எங்கிட்ட அவ்வளோ அன்பா இருப்பான்னா, எங்கிட்ட அவ்வளோ இரக்கமா இருப்பான்னா. நாம் அதை புரிஞ்சுக்கணும். மற்ற தேசத்துல உள்ள வாழ்க்கை முறைக்கும் பாரதிய வாழ்க்கை முறைக்கும் என்ன வித்தியாசம்னா, பாரத தேசத்துல ஒவ்வொரு பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கும் போது அப்படியே அந்த 25 வருஷ வாழ்க்கையை அப்படியே விட்டுட்டு வரா. அப்படியே விட்டுட்டு வரா. ஒரு செடியை புடுங்கி நடுற மாதிரி அது. இந்த கணவனுக்காக அத்தனை தியாகம் பண்ணிட்டு வரா. அப்படிங்கிறத அந்த இறக்கம் ஓடிண்டே இருக்கணும் மனசுல. சாணுக்ரோஷா, சில பேர் பிரியமா இருப்பான். நான் சொன்னதெல்லாம் அவனுக்கு காரியமாகணும்னு பிரியமா இருப்பான். ஒரு காரண காரியமா பிரியமா இருக்கக்கூடாது, சுத்தமா பிரியமா இருக்கணும். அதனால ஜிதேந்திரியகாங்கிறான். காரியமாகணும்னு பிரியம் உள்ளவன் இல்லை ராமன், புலநடக்கம் உள்ளவன் தான். ஒரு கணவன், என் கணவன் எங்க ஆத்து மாமா ஒரு பெண்ணை ஒரு ஆண் ஒரு பெண்ணை ஏறெடுத்து பார்க்க மாட்டார், அவ்வளோ நல்லவர் அப்படின்னு ஆண் கொண்டாடக்கூடாது. ஒரு ஆணுக்கு இந்த சர்டிபிகேட் யார் தெரியுமோ தரணும்? மனைவி தரணும். எங்க ஆத்து மாமா அவ்வளோ நல்லவர் அப்படின்னு சொல்லணும். சில இடத்துல பார்த்து என்ன அப்படி கில்லுவா பக்கத்துல, என்ன முறைச்சு பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு. அவன் சாதாரணமாக தான் பார்ப்பான், அதையே பார்க்கக்கூடாது. ஒரு ஸ்திரீகள் எல்லாம் பார்க்கும்போது உத்து பார்க்கக்கூடாது, கண்ணை பார்த்து தான் பேசணும், அனாவசியமா பேசக்கூடாது. எத்தனையோ விஷயம் இருக்கு. அந்த மாதிரி ராவனை பத்தி சொல்லும் போது குணஸ்லாக்கியா சாணுக்ரோஷா ஜிதேந்திரியா ஸ்திரானுராகா, எல்லாத்துக்கும் மேல எப்போதும் ஒரே மாதிரி பிரியம் உள்ளவன் தான். இப்படி ஒருத்தனை பார்க்கவும் முடியாது. கல்யாணம் மாறத்தே ஒவ்வொன்று இருப்பான். ஒரு வருஷம் ஆச்சுன்னா திரும்பியே பார்க்க மாட்டான். குழந்தை பிறந்துருச்சுனா திரும்பியே பார்க்க மாட்டான். இது ஒரு வகை. இன்னொரு வகை பிரியமா இருப்பா, கையில ஃபைனான்சியல் ரொட்டேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பிரியமா இருப்பா. சம்பளம்லாம் 10 நாளைக்கு வா, அங்கே போகலாம் இங்கே போகலாம், ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம், ஹோட்டலுக்கு போகிறான்னு. 25 தேதி ஆயிடுச்சுன்னா ஏதாவது கடுகு உப்பு இல்லைன்னா கூட சல்லுக்குள்ளே எரிஞ்சு விடுவான். இப்போ இருக்கிற பரிஸ்திதியில் செலவெல்லாம் சொல்றியே, கொஞ்சமாக உனக்கு மூளை இருக்கா அப்படின்பா. ஒரு சமயம் பிரியமா இருப்பான், ஒரு சமயம் பிரியமா இருக்க மாட்டான். அது மாதிரி இருக்கக்கூடாது. சாணுக்ரோஷா ஸ்திரானுராகா, ஒரே கல்யாணமான அன்னியிலேருந்து 50 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கு, அப்படியே இருக்கு. இதெல்லாம் இந்த இந்து தர்மத்தில் உள்ள நம்ம பெரியவாள்லாம் வாழ்ந்து காண்பிச்சது. தர்ம ஸ்திரானுராகா, எல்லாத்துக்கும் மேல தர்மாத்மா, நேர்மையானவன். ஒரு மனைவிக்கு அந்த பயம் ஓடிட்டே இருக்கும். நம்ம மாத்துக்காரன் ஏன்னா பெரும்பாலான மனிதன் சம்பளத்தை எந்த மாதிரி வருதுலாம் சொல்றது இல்லை, சம்பாதிக்கிறதுலாம் எப்படின்னு சொல்ல மாட்டான். கொண்டு கொடுப்பா பணத்தை அப்படிங்கிறது தான் தெரியும். ஏதாவது 1-2 தப்பு இருந்து மாட்டினுட்டா முதல் அவமானம் மனைவி. இன்னைக்கே பாருங்கோல, இந்த மாதிரி ஒரு பொலிட்டீஷியன்லாம் இருக்கிறது, ஒரு 70 வயசு 80 வயசு பொலிட்டீஷியன்லாம் கவனிச்செல்லாம் அவனை கைது பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் பொண்டாட்டியை தான் அழிச்சு போய் நிறுத்துறான். உண்மையில அவெல்லாம் ரொம்ப நல்லவா. இதை பற்றி அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. இவன் என்ன ஃப்ராடு பண்ணுறான், என்ன சம்பாதிக்கிறான்னே தெரியாது. இவன் அவ பேரில் சொந்தம் வாங்கி வச்சு அவளை கொண்டு கோர்ட்டில் நிறுத்தி விடுறான். தெரியல. இது மாதிரிலாம் இல்லாதபடிக்கு தர்மாத்மாவாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். இப்படி ஒருத்தன் இருந்தான்னா அவனை எப்படி விரும்பாமல் இருப்பாள், அவன் பின்னாடி எப்படி வராமல் இருப்பாள், அவனை விட்டு எப்படி பிரிஞ்சு இருப்பாள் அப்படிங்கிறாள் சீதை. அப்படி ஒரு மனுஷன் ராமன் வாழ்ந்து இந்த உலகத்துக்கு காண்பிச்சு 14 வருஷம் காட்டில் இருந்து ராட்சசாரிகளை வதம் பண்ணி பகவான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறான். ஆச்சரியமான ஒரு சரித்திரம் ராமச்சரித்திரம் அப்படிங்கிறது. இன்றளவும் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகள்லையும் உள்ள ஒரே புஸ்தகம் ராம கதை தான். முதல்ல பண்ணினவர் வால்மீகி, அதுக்கு ஆதி காவியம்னு பேர்.
அப்புறம் எல்லாரும் அதை தமிழில் வந்து கம்பராமாயணம்னு பேர். கேரளாவில் போனால் மலையாளத்தில் எழுத்தச்சன் ராமாயணம் அப்படின்னு இருக்கு, கன்னடத்தில் இருக்கு, தெலுங்கில் இருக்கு, மராட்டியில் ஏகநாத் ராமாயணம்னு இருக்கு, ஹிந்தியில் துளசிதாஸ் ராமாயணம் அப்படின்னு இருக்கு, உருதுல இருக்கு, சீன மொழியில் இருக்கு, ஜப்பானிய மொழியில் இருக்கு, ரஷ்ய மொழியில் இருக்கு, இங்கிலீஷில் இருக்கு. ராமாயணம் இல்லாத மொழியே கிடையாது. சம்ஸ்கிருதத்திலேயே 5-6 ராமாயணம் இருக்கு. இத்தனையும் ஒரே சப்ஜெக்ட் எடுத்து இப்போ நீங்கள் கவனிச்சேன்னா ஒரு நல்ல படமாக இருந்து ஒரு மொழியில் ஓடின படத்தை இன்னொரு மொழியில் டப் பண்ணுறா. டப்புன்னு மட்டும் இல்லை, அதே மாதிரியே எடுக்கிறா, டப்பும் பண்ணுறா. அதே மாதிரியே எடுக்கிறத அதில் ஒரு மிஸ்டேக் இருக்கும், அதனால அதை எடுக்கணும். நன்னா எடுத்துட்டா அதே மாதிரி எடுக்கவே முடியாது உங்களால், அதை விட டாப்பாக இருக்க முடியாது. உதாரணம் இப்போ துரந்தர் ரிவெஞ்சர் வந்துருக்கு பாருங்க. இதை பார்க்கணும், குழந்தைகளை வச்சு இதை பார்க்கணும். இந்த தேசம் என்ன பாடுபடுறது, என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணின பாவிகள்லாம் இந்த தேசத்தில் இருக்கா. மந்திரியா இருந்து நாசம் பண்ணிட்டு போயிட்டான் நாட்டை. இது அப்படியே டப் பண்ணி வந்ததுன்னா அப்படியே பார்க்கலாம். நம்ம இதுக்கு வந்து இன்னொரு மொழியில போய் நாம படம் எடுக்கணுங்கிறது கிடையாது. இதெல்லாம் அது மாதிரி அதுவும் ராமாயணமும் ஒன்றும் இல்லை, ஒரு புரியறதுக்காக சொன்னேன். ஒரு திருஷ்டாந்தங்கள்லாம் ஏகதேசமா சொல்றது தான். அது மாதிரி எல்லா மொழியிலையும் ராமாயணம், கம்பராமாயணம், துளசிதாசர் ராமாயணம், ராமாயணத்துக்கு சமானமா ஒரு உண்டான்னு கேட்கிறார் துளசிதாசர். ராமகதா கலிகாமத காயி சுஜன சஜீவன மூரி சுகாயி ராமகதா கலி பன்னக பரணி புனி விவேக பவக கஹும் அரணி ராமகதா கலி விఠப குఠாரி சாதர சூனு கிரிராஜ குமாரி ராமகதா கலிகாமத காயி. கலியில உள்ள கல்பக விருட்சம் காமதேனு ராமகதேனு. கல்பக விருட்சம்னு ஒன்று, காமதேனுன்னு ஒன்று. இதுக்கு என்ன மகிமை அப்படின்னா, அந்த கல்பக விருட்சம் காமதேனுன்ற நாம என்ன நினைக்கிறோமோ அதை கொடுக்கணும். கல்பக விருட்சத்துக்கு அடியில் உட்காந்து அது பக்கத்தில் போய் நின்றுண்டு எனக்கு 10 கோடி ரூபாய் பணம் வேணும்னா உன்னை முன்னாடி கவனிச்சு கேளுவோம். ஐயோ 10 கோடி ரூபாய் பணம் கொடுத்துருக்கு, என்ன தடா படார்னு முதுகுல ஓங்கி ஒரு அடி வச்சுட்டா, பூதம் விகிதம் இருந்து அடி வச்சுட்டா என்ன பண்றதுன்னா ஒரு அடியும் வச்சிரும். அதுக்கு நல்லதுங்க தெரியாது, கெட்டதும் தெரியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யும் அது. ஆனா ராமகதை இருக்கு பாருங்க, 10 கோடி ரூபாய் பணம் கேட்டா கொடுக்கும், அடிக்காது உங்களுக்கு. கல்பக விருட்சம் காமதேனுலாம் அல்பமான பொருள்களை தான் கொடுக்கும், ராமச்சரணத்துல பக்தியை கொடுக்காது, ராமனை கொடுக்காது. இந்த ராமாயணம்ங்கிறது ராமச்சரணத்துல பக்தியை கொடுக்கும், ராமனையே நமக்கு கொடுக்கும். ராமனையே வால்மீகி கிரி சம்பூதா ராமசாகர காமினி குணாது புவனம் புண்ணியா ராமாயண மகாநதி அப்படின்னு ராமாயணத்தோட பெருமையை சொல்லும் போது இது வந்து பெரிய உயர்ந்த நதி. வால்மீகிங்கிற மலையிலேருந்து கிளம்பின நதி, இதுக்கு ராமாயணம்னு பேர். இது ஒரு நதி ஒரு மலையிலேருந்து கிளம்பும், ஒரு சமுத்திரத்தை போய் சேரும். இது எந்த சமுத்திரத்தை போய் சேர்றதுனால் ராமசாகர காமினி, ராமன்கிற சமுத்திரத்தை நோக்கி போற நதி. நதி டிரான்ஸ்போர்ட் இருக்கு பாருங்க, அதுல ஃபியூல் செலவே கிடையாது. அதனாலதான் நம்ம பெரியவாள்லாம் நதி போக்குவரத்து வச்சிருந்தாங்க, ஏன்னா அதோட வேகத்திலேயே போயிடும். அது மாதிரி நதியில நாம இந்த ராமாயணம்ங்கிற நதியில இறங்கிட்டா நம்மளை அப்படியே தாங்கின்னு கொண்டு போய் ராமன்கிற கடல்ல கொண்டு சேர்த்துருவாங்க. அதனாலதான் நம்ம பெரியவாள்லாம் சொல்லி கேட்டு பாராயணம் பண்ணி திருப்பி திருப்பி இது பண்ணி அப்பேற்பட்டதான கல்பக விருட்சம் காமதேனு கதா கலி காமத காயி சுஜன சஜீவன் மூரி சுகாயி, எல்லா சௌக்கியத்தையும் கொடுக்கும். ராம கதா கலி பன்னக பரணி. களி அப்படிங்கிறது ஒரு பாம்பு. பாம்புல 3-4 வகை உண்டு. விஷப்பாம்பு வேற, மலைப்பாம்பு வேற. அப்படி மெதுவா சுத்தின்னு நம்மளை இறுக்கிவிடும். அது மாதிரி களி நம்மளை எப்படி ஆக்கிரமிக்கிறான்னே நமக்கு தெரியாது.
நம்ம தாத்தா இருந்தா மாதிரி அப்பா இல்லை, அப்பா இருந்தா மாதிரி நாம் இல்லை, நாம் இருந்தா மாதிரி குழந்தைகள் இல்லை. இந்த தர்மத்தில் அவ படிச்சிருக்கலாம், வசதியா இருக்கலாம், லௌகீக வாழ்க்கையில வேணா அவ சாதிச்சிருக்கலாம். நம்ம பெரியவாளை நாம கவனிச்சோம்னா அவ இருந்தா நாளுக்கு நாள் பகவானை விட்டு நாம விலகின்றே இருக்கோங்கிறதே நமக்கு தெரியாம விலகிறோம். நாம ஒரு நாள் முழுக்க பகவானோடையே எழுந்துட்டா காலத்தால 5 மணிக்கு எழுந்து பிராத ஸ்நானம் பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணி திருவாராதனம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்டுட்டு கையில சாப்பாடு எடுத்துட்டு ஆபீஸ் போனான். அப்பாவை பார்த்து போனான். பல்லு தேய்க்காம ஓடுறான் ஆபீஸ். இல்லைன்னா பல்லு தேய்க்காமையே ஆபீஸ் ஆத்துலயே ஆரம்பிச்சுடுறது 7 மணிக்கு. பல்லு தேய்க்கிறது கிடையாது, சௌச்சம் கிடையாது, ஸ்நானம் கிடையாது, ட்ரெஸ்ஸை கூட மாற்றிக்கிறது கிடையாது. ஏன்னா மூஞ்சி கம்ப்ட்டு காமிச்சா போகிறோம். கண்டதை எல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டா எல்லாம் வந்துடும். ஸ்விக்கி மாமான்னு ஒருத்தர், அமேசான் மாமான்னு ஒருத்தர், ஃப்ளிப்கார்ட் மாமான்னு ஒருத்தர். இந்த குழந்தைகளுக்கு அப்படி தான் தெரியும். என்ன வேணும்னாலும் ஸ்விக்கி மாமா கொண்டு கொடுப்பார், அமேசான் மாமா கொண்டு கொடுப்பார் அப்படின்னு தான் தெரியும். வாழ்க்கையே நாசம் பண்ணணும். ஒரு சமையல்னா என்னன்னு தெரியாது. ஒரு காலத்தில் இந்த பதார்த்தம் எப்படி வருதுன்னு தெரியாமல் டவுன் வாழ்க்கை இருந்தது. அரிசின்னா எங்கேருந்து விளையும், காய்னா எதுலேருந்து வருங்கிறத குழந்தைகளுக்கு கிராமத்துக்கு போகிறதே சொல்லி கொடுப்பா. இப்போ சமையலே என்னன்னு தெரியாது, ஸ்விக்கி மாமா கொண்டு கொடுப்பறதான். அப்படி ஆயிடுச்சு. அது என்ன பண்ணுறான், என்ன தயார் பண்ணுறான், எப்படி பண்ணுறான். எவனாவது ஒருத்தன் இந்த ஹோட்டல் கிச்சனை பார்த்தா சாப்பிடுவோம். நான் வாழ்க்கையில் சாப்பிடணும்னு தோணுமா? சுத்தம் வேண்டாமா? ஆரோக்கியம் வேண்டாம், ஹைஜீனிக்குன்னு சொன்னால் போதுமா? அது மாதிரி இருக்கணும். என்ன கேட்குறமோ அதை கொடுக்கும். அந்த களி நம்மளை மாற்றிகிட்டே இருக்கான். உதாரணம் சொல்கிறேன், என்னையே சொல்கிறேன். எங்கள் தாத்தா எல்லாம் எல்லா இடத்துலையும் சாப்பிட மாட்டார். யார் சமைச்சா சாப்பிடுவார் தெரியுமோ? பஞ்சாட்சரம் அஷ்டாட்சரம் உபதேசம் பண்ணின்ற மாமி 9 கஜம் கட்டிண்டு, இப்போ ஐங்கார் மாமியில் 9 கஜம் கட்டின்னு தான் சமைச்சு விடுவாங்க. அப்பா வந்தா 9 கஜம் கட்டிண்டு சமைச்சு போட்டால் சாப்பிடுவார். எங்கள் தாத்தா காலத்தில் பஞ்சாட்சரம் அஷ்டாட்சரம் உபதேசம் பண்ணின்ற வாழா இருக்கார். எங்கள் அப்பா காலம் வரத இந்த பஞ்சாட்சரம் அஷ்டாட்சரத்தை விட்டுவிட்டா. 9 கஜம் கட்டினா போதும், அவள் கட்டின்னு சமைச்சு போட்டால் போதும் அப்படின்னு விட்டா. இப்போ எங்கள் காலத்தில் ஏதோ ஒரு மடியாக ஒருத்தர் யாராவது ஒருத்தர் சமைச்சு போட்டால் போதும். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா சாப்பாடு கிடைச்சா போதும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துடும். அப்படிதான் ஆயின்னு இருக்கு. இப்போ நம்மளையே அறியாமல் நாம் மாறுறோம். இதை நம்ம தவிர்க்க முடியாது. இந்த பாவங்கள்லேருந்து நம்மளை நிவர்த்தி பண்ணக்கூடியதான ஒரு மகிமை ராம கதைக்கும் ராமநாமாவுக்கும் உண்டு. அதனால தான் பதீத்த பாவன சீதாராம் அப்படிங்கிறது. பதீதன்னா இது மாதிரி கீழே விழறவன்னு அர்த்தம். ராம கதா கலி பன்னக பரணி புனி விவேக பவக கஹும் அரணி. இப்படியே சாப்பிட்டு தூங்கி இதோட முடிஞ்சு போயிடுதா நம்ம வாழ்க்கை? அப்படி இல்லையே. ஒரு விவேகம் வேண்டாமா? பகுத்தறிவுன்னு வேண்டாமா? விவேகம்னா என்ன சார் அப்படின்னா, நித்யா நித்தியம், தர்மா தர்மம், புண்ணியா பாபம், சுகம் துக்கம், இது பிரித்து பார்க்கணும். இப்போ இந்த ஆரஞ்சு சாப்பிட்டா டேஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த சமத்துக்குட்டி கூட தெரியும், குழந்தைகளுக்கு கூட தெரியும். இது எல்லாரும் சாப்பிடணும். ஒரு ஜலதோஷம் அல்லது ராத்திரி வேலையில் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்றியான்னா வேண்டாம்பா, ஏற்கனவே சளி பிடிச்சிருக்கு எனக்கு வேண்டாம்பா. அப்போ இந்த சமயத்தில் இதை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அந்த பகுத்தறிவு இருக்கு பற்றியில, பகுந்த அறியறது. இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ இந்த பசுமாடு வந்தது, இதை கொண்டு வாழைப்பழத்தை கொடுத்தா அது ஓடி வராது. அந்த பசுமாட்டியே ஒரு கம்பை எடுத்து காமிச்சு எல்லாம் ஓடி போயிடும். கம்பை அப்படி வச்சுட்டு, இல்லை கம்பால் ஒரு அடி அடிச்சுட்டு அந்த கம்பை ஓரத்தில் வச்சுட்டு திரும்பி ஒரு வாழைப்பழத்தை கொடுத்து எல்லாம் வரும். கவனிச்சு கேளு, வரும். ஒரு தடவை வாழைப்பழம் கொடுத்தோம், அப்புறம் கம்பால் 2 அடி அடித்தோம், திருப்பி வாழைப்பழத்தை கொடுத்தா வரும். அது மாதிரி நமக்கு ஒருத்தர் ஒரு உபகாரம் பண்ணிவிட்டு
பின்னாடியே ஒரு இடைஞ்சலை பண்ணிவிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி அவர் உபகாரம் பண்ணுறேன்னா நம்ம யோஜனை பண்ணுறோம், இவர் நமக்கு இடைஞ்ச பண்ணினவராச்சே, இவர் நம்ம அந்த அந்த உபகாரத்தை நம்ம ஏற்றுக்கிறதா வேண்டாமா, அந்த நிதானம் இது வாழ்க்கையில் இருக்கணும். சாப்பிட்ற பதார்த்தங்கள் மட்டும் இல்லை, நாம் பண்ணுற காரியங்கள் நமக்கு சுகத்தை கொடுக்கறதா துக்கத்தை கொடுக்கறதா, இதான் இந்த கேள்வி. கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம், வீடு கட்டணும்னு நினைக்கிறோம், குழந்தையை பற்றிக்கணும்னு நினைக்கிறோம், எத்தனையோ காரியங்கள் சொல்கிறோம். இதெல்லாம் நமக்கு சுகமா துக்கமா அப்படின்னு கேட்டால் யாருக்கும் பதில் சொல்ல தெரியாது. நாம் கேட்குற சமயத்தை பொறுத்து இருக்கு அவள் பதில் சொல்கிறது. அவள் சௌக்கியமாக இருக்கிறதே கேட்டால் இதுக்கீடு என்ன சார் இருக்குது, பியூட்டிஃபுல் லைஃபும்ப. இப்போ மேலே தட்டுப்பாடெல்லாம் காபி பொடி கிடைக்கலன்னா அந்த காபி ஒழிஞ்சாதான் வாழ்க்கையே ஒரு குடும்பம், மேலே பெட்ரோல் ஒழிஞ்சாதான் வாழ்க்கையே ஒரு குடும்பம். ஒரு கஷ்டம் வரதே அது இல்லாமல் இருந்தால் சுகம்னு நினைக்கிறோம், அதையே அனுபவிக்கிறதே சௌக்கியம்னு நினைக்கிறோம். நமக்கே புரியல இது சுகமா இது துக்கமா அப்படிங்கிறத நாம் நிர்ணயம் பண்ண முடியல. பிரகலாதன் சொன்னால் 99.99% நாம் வாழ்கிற வாழ்க்கை துக்கம்தான். சுகம் மேலே 1% தான், 0.1% தான். இதை சுகம்னு நினச்சே நம்ம ஓட்டின்னு இருக்கோம். உண்மையில இது சுகம் கிடையாது. இந்த விவேக புத்தி இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா இதை விட்டு வெளியில் போக முடியாது, நம்ம வாழ்ந்துதான் ஆகணும். அதே சமயம் ஓரளவு அதை ஈடுபட்டுட்டு அவளெல்லாம் கலப்பி விட்டுட்டு நமக்கு ஒரு நிதானம் வந்த உடனே நாம் அதுலேருந்து பிரிய தெரியணும். அதுலேருந்து பிரிஞ்சு நம்ம வாழ்க்கையை நாம் தீர்மானம் பண்ணிக்கணும். நித்திய பாராயணமோ பூஜையோ ஜபமோ நமக்கு ஓரளவு சேஃப்டிக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி வச்சுக்கணும். இல்லை வேலைக்கு கூட போகலாம், உட்காந்துருக்கணும்னு நான் சொல்லலை. எத்தனை வயசானாலும் சக்தி இருந்தால் வேலைக்கு போகலாம். ஆனால் அதுவே வாழ்க்கை கிடையாது. சம்பாதிக்கிறது, சாப்பிட்றது, விதவிதமாக சாப்பிட்றது, விதவிதமாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அதுக்கு சம்பாதிக்கிறது, இது வாழ்க்கை கிடையாது. இது சுகத்தை நோக்கி தானே நாம் இத்தனையும் பண்ணுறோம். அந்த சுகம் நமக்கு கிடைச்சதான்னா தெரியலையே, கிடைக்கலையே. அப்போ எது நித்தியமான சத்தியமான சாஸ்வதமான சுகமோ அதை அடையணுங்கிற முயற்சிக்கு தான் விவேகம்னு பேர். அந்த விவேகத்தை கொடுக்கும் ராமாயணம். புனி விவேக பாவக ககும் அரணி. அதுக்கு சந்தேகங்கள்லாம் உண்டு. இத்தனை சொன்னால் ராமனா, ராமாயணமா, நிஜமாவே ராமர் இருக்காரா, ராமாயணத்தை படித்தா இதெல்லாம் கிடைக்குமா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்பலாமா, ஒரு சமயம் நம்பிக்கையாக இருக்குது, ஒரு சமயம் நம்பிக்கை இருக்குது இல்லை. பற்றியெல்லாம் இந்த சந்தேகம்தான் பாபம்னு பேர். இப்போ கொண்டு ஒரு வியாதி, ஒருத்தருக்கு ஒரு கேன்சர், இப்போ காலத்தளவுக்கு சொன்னா யார் 4th ஸ்டேஜில் இருக்குது, இதுக்கு வைத்தியம் பண்ணுறதா இருந்தால் 45 லட்சம் ரூபா ஆகும் அப்படின்னு சொன்னார். எத்தனை நாள் இருப்பான்னா 3 மாதம்னா, 3 மாதம் இருக்கிறவனுக்கு இடத்துக்கு 45 ரூபா செலவழிக்கணும். அவன் சொல்கிற தேவையே உள்ளுக்குள்ளே அந்த ஷரத்தில் ஏமாத்துற மாதிரி தான் பேசுவான். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்னா கண்ணுக்கு தெரிஞ்சு பொய்ங்கிற விஷயத்தை முழுசாக நம்புகிறோம். அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்த்து எல்லாம் இந்த சோப்பை தேய்ச்சிட்டு எல்லாம் ஒரு வாரத்தில் உங்கள் உடம்பு அப்படியே வெள்ளை வெளியேறுன்னு ஆயிடும்னு உடனே எத்தனை பைத்தியம் ஓடி போய் வாங்குறது. அந்த சோப்பை ஜென்மா முழுக்க தேய்ச்சிட்டாலும் நம்ம உடம்பு மாறுமா எங்கேயாவது? நம்ம பிறக்கிறதே நம்ம நேரம் தீர்மானமாக இருக்கு. அழுக்கு வேணா போகலாம் சோப்பு தேய்ச்சின்றதுனால, கலர் எப்படி மாறும்? ஆனால் நம்புறோம் நாம அந்த 30 செகண்ட் சொல்கிற முழு பொய்யை நம்புறோம், 3 மணி நேரம் சொல்கிற முழு உண்மையை நம்ப மாட்டேங்கிறோம். இது சத்தியம், இது தர்மம். பகவானை முடிச்சுக்கணும், சாஸ்திரத்தை நம்பணும், தெய்வம் தான் நம்மளை காப்பாற்றும். நம்ம சாமர்த்தியம் கிடையாது, நாம் செயல் வேணா பண்ணலாமே தவிர பலன் நம்ம கையில் கிடையாது. பலதாதா பகவான் அப்படின்லாம் சாஸ்திரம் சொல்கிறது. அதை நம்புறதுக்கு முடியல நமக்கு. இந்த சந்தேகங்கள்லாம் போகும். ராமாயண சரித்திரத்தை சவரம் பண்ணினா ராம கதா கலி விட்டப குட்டாரி. இந்த ஒரு மரத்தில் பறவைகள்லாம் இருக்கும், நிறைய பறவைகள் தங்கியிருக்கும். அந்த மரத்து அடியில் போய் நின்றுண்டு அப்படின்னு சத்திரம்னு அத்தனையும் பறந்து போகிறது பற்றியில. அது மாதிரி சந்தேகமாகிற பறவைகளை போக்குறதுக்குள்ளதான காலம் ராமகதை.
இந்த சந்தேகமாகிற பறவைகள்லாம் பறந்து போயிடும் ராமகதைங்கிற சப்தத்தை கேட்டதுன்னா. அப்பேற்பட்ட உயர்ந்த ராமர், அப்பேற்பட்ட உயர்ந்த ராமச்சரித்திரம் ராமநவமி காலத்தில் இங்கே நமக்கு சொல்லக்கூடிய பாக்கியம் கிடச்சிது. உங்களுக்கெல்லாம் கேட்கக்கூடிய பாக்கியம் கிடச்சிது. மேலே மேலே இந்த சத்சங்கம் ஏதாவது நடந்துகிட்டே இருக்கணும். மாதத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் இது மாதிரி ஒரு சத்சங்கம் நடந்துகிட்டே இருக்கணும். சனிக்கிழமை அல்லது நித்தியப்படியே இந்த குழந்தைகளெல்லாம் பெரியவா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 6:30 மணி அல்லது 7 மணிக்கு இங்கே வரணும்னு சொல்லிவிடணும். குழந்தைகளெல்லாம் வர சொல்லி விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல சொல்லுவோம். முதல்ல இதை ஆரம்பிக்கும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல சொல்லுவோம். குழந்தைகளுக்கு நல்லதை சொல்லி கொடுக்கறதுக்கு கிளாஸே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. நாம தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம், ஸ்தோத்திரங்கள் இது மாதிரி குழந்தைகளை எல்லாரும் சேர்ந்து சொல்லி ஒரு கிளாஸ் மாதிரி அப்படி அபியாசம் ஆரம்பிச்சு, அல்லது இப்போ நான் சொன்ன மாதிரி ராம ஜெபம் பண்ணுறது, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு ஜெபம் பண்ணுறது. இப்படி ஒரு சிஸ்டத்தை முதல்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பான், வரமாட்டான். ஆனால் உண்மையாக நாம் பண்ண வந்துடுவோம், ரெகுலராக வர ஆரம்பிச்சிடுவோம். அது மாதிரிலாம் பண்ணி இது மாதிரி சத்சங்கங்கள்லாம் எப்போதும் கிடச்சி நம்ம ராமர் மேலே 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 நமக்கு எப்போதும் கிருபை பண்ணிகிட்டே இருக்கணும். இதை அம்மா பண்ணின இந்த தர்மம் இது அனாவசியம்னு நினைக்காம அதை செய்யணுங்கிற ஸ்ரத்தையோடு செய்கிற இந்த குழந்தைகள்லாம் எப்போதும் க்ஷேமமாக இருக்கணும். இந்த குழந்தைகளுடைய வம்சங்கள்லாமும் இந்த தர்மத்தை பின்பற்றி செய்யணும்னு நானும் பகவான் ராமபிரான்ட்ட பிரார்த்திச்சுக்கிறேன். கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணா சுதாப்தே கம்பாதி திவ்யாயுத சத்கராய வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 जानकीकान्तस्मरणं आंजनेयमूर्ति की हरे कृष्ण. जय सीताराम, जय सीताराम. மைக் எடுத்துக்கோங்க. அப்படியே பிரசாதம் சொல்லுவோம், இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் நடக்கும்.